ஓவியா, அதாவது இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே அவர்தான் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். பிரிண்ட் இணையதள பத்திரிகைக்கு ஒரு ஒப்பீனியன் பீஸ் என்ற வகையிலே தனது கருத்தினை பதிவு செய்து ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்தியா முழுவதுமே இனி போர்க்களம் தான் என கூறியிருக்கிறார். அதாவது போர்க்களம் என்பது சண்டையிடும் இடம் மட்டும்தான் போர்க்களமாக இருந்து வந்தது இதுவரை. ஆனால் தற்போது உலக அளவில் ஏற்பட்டுள்ள போர் வியூக முறைகளின் மாற்றத்தின் காரணமாக இந்தியா முழுவதுமே இனி போர்க்களமாக இருக்கிறது. எந்த இடமும் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. குறிப்பாக தற்போது உக்ரைன் சிலந்தி வலை ஸ்பைடர் வெப் என்ற பெயரிலே ரஷ்யாவில் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்த போர் வியூக முறை என்பது உலகம் முழுவதும் மாறிவிட்டது. உலகத்தில் எந்த இடமும் தாக்குதலுக்கு உட்படக்கூடிய இடமாக மாறிவிட்டது என்று கூறியிருக்கிறார். அதுவும் இந்தியாவிலே பல இடங்கள் இருப்பதால், என்றால் ரஷ்யாவிலே 4000 கிலோமீட்டர் உள்ளே சென்று சைபீரியா போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று தாக்குதலை நடத்தி போர் விமானங்களை அழித்திருக்கிறது உக்ரைன். இது போன்று இந்தியாவிலும் எதிரி நாடுகள் உள்ளே ஊடுருவி அமைதியாக சில மாதங்கள் இருந்துவிட்டு திடீரென துரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். எனவே இந்த துரோன் போர் முறை என்பது உலக நடைமுறையில் உள்ள பல புதிய போர் முறைகளை உடைத்தெறிந்து புதிய வியூகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அதற்கேற்ப மாற வேண்டிய தருணத்திலே இந்தியா வந்திருக்கிறது. காலத்தின் கட்டாயம் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முன் உள்ள மிகப்பெரிய சவாலாக இது இருக்கிறது. எனவே எந்த இடமும் அதாவது துரோன்கள் தயாரிக்கும் இடங்கள் சுற்றியுள்ள இடங்கள் எல்லாம் நோ ஃபிளை ஜோன்ஸ் என்று அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கு என்ன நடந்தாலும் நம்மால் உடனடியாக தடுக்க முடியாத சூழல் உருவாகலாம். தற்போது S-400 ஆகாஷ் தீர் போன்றவற்றின் மூலமாக பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள் அதே போன்று துரோன்கள் அனைத்தையுமே ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தி தன்னுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் இது எல்லை பகுதிகளில் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற இடங்களில் இந்தியா மிகப்பெரிய நாடு என்பதால் பாகிஸ்தான் எல்லையை தவிர்த்த மற்ற இடங்களிலே இது போன்று செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய சவால். அதற்கான உட்கட்டமைப்பு இருக்கிறதா என்பதும் சந்தேகத்திற்கிடம் என்றுதான் வகையிலே அவர் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது துரோன் தயாரிப்பு நிறுவனங்களை முழு கண்காணிப்புகள் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே இந்திய ராணுவம் இருக்கிறது. அதே போன்று துரோன்கள் தயாரிப்பவர்கள் அனைத்து வகை ட்ரோன்களும் உள்ளூர் காவல் நிலையங்களில் பதிவு செய்ய வேண்டும். டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸ், அந்த தொழில்நுட்ப யூனிட்கள் அலகுகள் அனைத்தையுமே முறையாக உள்ளூர் காவல் நிலையங்களில் துப்பாக்கிகளை வைத்திருப்போர் எப்படி ஆயுத சட்டத்தின் மூலமாக அந்த உள்ளூர் லைசன்ஸ் வாங்கும் பொழுது காவல் நிலையங்களிலே பதிவு செய்கிறார்களோ அது போன்று துரோன்கள் வைத்திருப்பவர்களும் உள்ளூர் காவல் நிலையங்களில் பதிவு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த துரோன் பயன்பாடு என்பது மிகப்பெரிய ஆபத்தாக முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை மணியை அளித்திருக்கிறார். இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. என்றால் துரோன் தயாரிப்பு என்பது தற்போது அதிக அளவு வளர்ந்து வருகிறது. இந்த துரோன் தயாரிப்புகள் மிகப்பெரிய அளவில் மாறும் பொழுது இந்தியாவின் உள்நாட்டு அச்சுறுத்தலே அதிக அளவு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை யோசிக்க வைக்கும் களமாக இந்த முன்னாள் ராணுவ தலைமை தளபதி நரவனேயின் பேட்டி இருக்கிறது. என்றால் இப்போதெல்லாம் நேரடி தாக்குதல் இல்லை, மறைமுகமாக துரோன்கள் மூலமாக நேரடியாக நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேருக்கு நேர் போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. துரோன்களை அனுப்பிவிட்டு சாவகாசமாக வீட்டிலிருந்து கொண்டே அந்த துரோன்களை இயக்கி தாக்குதல்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது. சைபர் தாக்குதல்களை விட மிக மோசமான தாக்குதல்களை இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக இதை தடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் அவசியமும் இன்றியமையா தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நரவனே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய பேட்டியின் மூலமாக பல விடயங்கள் நமக்கு புலனாகின்ற ட்ரோன் தாக்குதல் ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அபாயம் இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் தாக்குதல் என்றால் இந்தியா முழுவதுமே தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ட்ரோன்கள் மூலமாக என்றால் அந்த அளவுக்கு ட்ரோன் தயாரிப்பு என்பது வளர்ந்து வருகிறது. எனவே அதை கட்டுப்படுத்துவதும் அதை கண்காணிப்பதும் மிக மிக அவசியம் என்பதை அறிந்து அதற்கேற்ப புதிய வியூகங்களை அமைக்க வேண்டியது தற்போது இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதை உடனடியாக கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மணியை ஒலித்திருக்கிறார். என்றால் தற்போது அவர் போட்டிருக்கும் புது குண்டு என்பது இந்திய ராணுவம் உடனடியாக சுய சோதனை செய்து கொண்டு இந்த முன்கள பாதுகாப்புக்கு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே உடனடியாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதுதான் தற்போது வெளிச்சத்து வந்திருக்கிறது. ஓவியா.